வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி. அங்கே ஹோஸ்ட் டாம் ஹாலண்ட் லெஃப்டில் போ, மார்க் ரஃப்லோ ரைட்டில் போ. இந்த வந்துட்டாயா என் புது ஸ்பாய்லர் மேன் டென்சல் வாஷிங்டன் இஸ் ஹியர் பாய்ஸ். எம்சிக்குள்ள தலைவர் டென்சல் வாஷிங்டனை இப்போதைக்கு உள்ளே இறக்க போகிறாங்களாம். இதை யார் தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா? தலைவனே தான். Playing Hannibal. After that, I've been talking with Steve McQueen about a film. After that, Ryan Coogler is writing a part for me in the next Black Panther. After that, I'm going to do the film Othello. After that, I'm going to do King Lear. இப்போ கிளாடியேட்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு நிறைய இன்டர்வியூஸை பற்றி டென்சல் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு இன்டர்வியூவில் நான் கூடி சீக்கிரம் ரிட்டையர் ஆக போகிறேன். ஸோ என்னுடைய 20 வயசுலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். 70வது இன்னொரு 4-5 படங்கள் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிடுவேன். அடுத்த படங்கள் இதுதான் சொல்லி ஒரு 5 படங்களை சொல்லிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ரயன் கூக்லர் இப்போதைக்கு டென்சல் வாஷிங்டனுக்கு பிளாக் பேந்தர் 3ல ஒரு முக்கியமான ரோல் எழுதிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது மூலியமா மனுஷன் எம்சியூக்கில் வந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அப்படியே அந்த பக்கம் பிளாக் பேந்தர் 3யுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் ஹீஸ் அ லெஜெண்டுங்க சீரியஸா. ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் சும்மாவா சொல்வாருன்னு நினைக்கிறீங்க? 100% கன்ஃபார்ம் பிளாக் பேந்தர் 3 வரதான் போகுது. ஆனா இப்போதைக்கு எம்சியூக்குள்ள ஒரு புது ஸ்பைடர்மேன் வந்திருக்காரு. இட்ஸ் அ கம்ப்ளீட் சர்க்கிள் தாங்க சொல்லணும். சாட்விக் போஸ்மேன் எம்சியூக்குள்ள வந்ததுக்கு முக்கிய காரணமே டென்சல் வாஷிங்டன் தான். சின்ன வயசுல நம்ம சாட்விக் போஸ்மேனுக்கு அந்த தியேட்டர் ஸ்கூல் டியூஷன் ஃபீஸை கட்டுறது மட்டும் இல்லாமல் அவருடைய மென்டராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் சாட்விக் போஸ்மேன் பிளாக் பேந்தரா மாறினாரு. இப்போதைக்கு பிளாக் பேந்தரோட மென்டரா இருக்க டென்சல் வாஷிங்டனும் எம்சியூக்குள்ள வந்திருக்காரு. வாழ்க்கை ஒரு வட்டன்னு சும்மா சொன்னாங்க. As fate would have it, I was one of the students that he paid for. There is no Black Panther without Denzel Washington. வாத்தலை பட் இவரை வச்சு என்ன மாதிரி ரோலை கொடுக்க போறாங்க, எப்படி சம்பவம் பண்ண போறாங்க தானே தெரியல. முதல்ல பிளாக் பேந்தர் 3 எந்த டைம்ல எனக்குள்ள வருது? மல்டிவர்ஸ் சாகாவா இல்ல அடுத்த சாகாவா? அடுத்த சாகாவா இருந்தா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் காத்துட்டு இருக்கு. அதுவே மல்டிவர்ஸ் சாகாவா இருந்தாலும் அதுக்குள்ளேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் காத்துட்டு இருக்கு. எந்த ரோல்ல இவர் பிளே பண்ண போறாரு, என்னவா இருந்தா நல்லா இருக்கும், பிளாக் பேந்தர் 3 எந்த கதை எனக்கு போகுதுன்னு மொத்தமா பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளாக் பேந்தர் 2ல ஆப்வியஸா நம்ம ஷூரி வந்து பாத்தீங்கன்னா நான் குவீனா இருக்க போறதுல பிளாக் பேந்தரா மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வக்காண்டா விட்டே வெளில வந்த மாதிரி தான் தெரியுது. அவ வக்காண்டாவை ரூல் பண்ண போறதுல வக்காண்டாவோட புது கிங்க இப்போதைக்கு எம்பாக்கோ தான் இறக்கிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 12 to 13 ஜென்ரேஷன் கழிச்சு ஒரு புது ட்ரைப் வக்காண்டாவை ரூல் பண்ண வந்திருக்காங்க. ஸோ பிளாக் பேந்தர் ட்ரைப்க்கு பதிலா புது ட்ரைப் உள்ள வந்திருக்கதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது ஒரு பக்கம் இருக்கேன். இந்த பக்கம் நம்ம சாட்விக் போஸ்மேன் நிஜமாலே எம்சிக்குள்ளேயே இறந்திருக்க அந்த காரணத்தினால அவருடைய ஜூனியர் டிச்சாக்கா ஜூனியர் இப்போதைக்கு அந்த மேண்டலை நோக்கி போராடணும். சும்மா வக்காண்டாவையும் ஹார்ட்ஷிப் ஹப்பையும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிளி பிளாக் பேந்தர் 3ங்கிறது டிச்சாக்கா ஜூனியரோட ரைஸ் டு த்ரோனா தான் இருக்கணும்னு நம்புறேன். அப்படி இருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் அக்யூரேட்டான ஒரு பிளாக் பேந்தரை சூப்பரா காட்டலாம். ஏன்னா காமிக்ல பிளாக் பேந்தருக்கும் ஸ்டாம்க்கும் கல்யாணம் இருக்கும். 10வது வரைக்கும் இப்போதைக்கு வாட் இஃப் சீசன் 3லயே நம்ம ஸ்டாமை இறக்கியிருக்க அந்த சமயத்தில் இந்த ஸ்டோரியை இப்போதைக்கு இந்த 20th century fox மியூட்டன்ட் ரைட்ஸ்லாம் கிடைச்சிருக்கும் போது அழகாவே எழுதலாம், பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகும். ஸோ நம்ம காமிக் அக்யூரேட் டிச்சாக்காவை பார்க்க போறோம் நம்புறேன். ஸோ இந்த டைம் லைனுக்குள்ள தான் ஏதோ ஒரு வகையில நம்ம டென்சல் வாஷிங்டனை உள்ள கூட்டிட்டு வர போறாங்க. டென்சல் வாஷிங்டன் சொல்றதா நல்லா நோட் பண்ணி பார்த்தா லைக் என்ன பிளாக் பேந்தர் 3ல கூட்டிட்டு வரேன்னு சொல்லல, அடுத்த பிளாக் பேந்தர்ல எனக்கு ஒரு ரோல் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்னு டூம்ஸ்டே இல்லைனா சீக்ரெட் ஹவுஸ்ல கண்டிப்பா பிளாக் பேந்தர் வந்தே ஆகணும். ஸோ அதுக்குள்ள எங்கேயாச்சும் இந்த பக்கம் நம்ம டென்சல் வாஷிங்டனை மேட்ச் பண்ண ட்ரை பண்றாங்களோ? ஐ மீன் ஒரு சோலோ பிளாக் பேந்தர் 3 படமா இல்லாம அந்த பிளாக் பேந்தர் கேமியோ சீக்வன்ஸ் வரும்போது அந்த வக்காண்டா சம்பந்தப்பட்ட ஒரு கேரக்டரை கூட ஒரு சின்ன கேமியோ ரோல்ல கூட பார்த்தீங்கன்னா டென்சல் வாஷிங்டன் ப்ளே பண்ணலாம். பட் ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படி வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ அதனால இவரை பிளாக் பேந்தர் 3க்குள்ளே கூட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அது பாசிபிளி 2026 வர மாதிரி தான் இருக்கணும். ரயன் கூக்லர் இப்போதைக்கு அதுக்கான ரைட்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னா பாசிபிளி அடுத்த வருஷம் ஷூட்டிங் போனா கூட அந்த சீக்ரெட் ஹவுஸ்க்கு முன்னாடி பிளாக் பேந்தர் 3 ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரயன் கூக்லர் சின்னஸ்ங்கிற ஒரு படத்தை இப்பதான் எடுத்து முடிச்சிருக்காரு. உடனே பிளாக் பேந்தர் 3 ரைட்டிங் போயிருக்கும் போது பாசிபிளி எனக்கு என்னமோ மல்டிவர்ஸ் ஆகக்குள்ளே இந்த பிளாக் பேந்தர் 3 அடைக்க ட்ரை பண்றாங்கன்னு தான் தோணுது. பட் ஆல்ரெடி கச்சா முச்சான்னு ஏகப்பட்ட படங்கள் இந்த பக்கம் அந்த மல்டிவர்ஸ் ஆகக்குள்ள நிரம்பி இருக்க அந்த சமயத்தில் இதை ஃபிட் பண்றது டைம் லைன் படியா ஃபிட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அதுலயுமே ஒரு சோலோ ஸ்டோரி சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்கமிங் படங்கள் மல்டிவர்ஸ் சாகாவோட எண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ பிளாக் பேந்தர் 3 மியூட்டன்ட் சாகா தான் வரும்னு தோணுது. ஐ மீன் லைக் அடுத்த சாகா அதுல புது பிளாக் பேந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரியும் கதைகள் போகலாம். நம்ம டிச்சாக்கா ஜூனியரை வச்சு எங்க வந்து வர மாதிரி கதைகள் எழுதப்படலாம். இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு வகையில ஜூனியரை பூஸ்ட் பண்ற மாதிரியோ இல்ல மோட்டிவேட் பண்ற மாதிரியோ டென்சல் வாஷிங்டன் ஒரு வாரம் தான் தோணுது. ஸோ 3 வித்தியாசமான ஆப்ஷன் என் மைண்ட்ல இருக்கு. மொதல் ஆப்ஷன் ஆப்வியஸா ஒரு மல்டிவர்சல் லெவல் வித்தியாசமான இல்ல வயசான ஒரு மென்டார் வேரியன்ட் ஆஃப் பிளாக் பேந்தர் வரலாம். இப்போ வரைக்குமே 3 வேரியன்ட்டை காமிச்சிருக்காங்க, டிச்சாலா, டிச்சாக்கா அண்ட் ஃபர்ஸ்ட் பிளாக் பேந்தர் பஷிங்கான்னு சொல்லி. நான் வந்து எதிர்பார்த்தது பஷிங்காவோட பேக் ஸ்டோரி பாசிபிளி சொல்ல முடியாது. இந்த டென்சல் வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் பிளாக் பேந்தர் பஷிங்காவை கூட வரலாம். ஸோ அவருக்கு கண்டிப்பா வயசாகி தான் செத்துருப்பாரு. மொதல் பிளாக் பேந்தர் எப்படி தெரியுமா உருவானா அப்படிங்கிற ஒரு கதையை யங்கஸ்ட் பிளாக்
பிளாக் பேந்தருக்கு சொல்லி ஒரு மென்டார் ரோலில் சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஏன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஹார்ட் ஷேப் ஹப் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு இப்போ லிட்டரலி ஒரு புது ஜென்ரேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு புரியுதா? அண்ட் பத்தாவது குறைக்கு டெக்னிக்கலாக சீக்ரெட் வார்ஸுங்கிறது MCUவோட இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனை லிட்டரலாக ரீபூட் பண்ணுற மாதிரி அமைய போகுது. ஸோ கம்ப்ளீட் ரீபூட் கிடையாது, பட் ஒரு புதிய பாதையில் மியூட்டன்ஸ் ஆகுங்கிறது ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் புதுசாக நான் பிளாக் பேந்தராக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் நீயும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டார் ரோலில் இந்த பக்கம் டென்சல் வாஷிங்டன் வரலாம். ஏன்னா அவர் சொன்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 5 படம் தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த காரணத்தினால பாசிபிளி இந்த ரோல் இவருக்கு வந்து 1 and done ரோலாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணி அதோட MCU விட்டு போயிடுவார் போல. அப்படி இருக்கும்போது பஷிங்கா ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். மென்டார் ரோலில் அழகாக வந்து சின்னதாக மோட்டிவேஷன் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நம்ம டிச்சாலாவோட தாத்தா அட்சூரி ரோல் வந்து ப்ளே பண்ணலாம். பட் இந்த அட்சூரியை தான் நீங்கள் அடுத்த வருஷம் பார்க்க போறீங்க. கேப்டன் அமெரிக்கா அண்ட் பிளாக் பேந்தர் அந்த கேமில் அட்சூரி தான் வர போறாரு. அந்த பிளாக் பேந்தர் அதில் காமிச்சு அப்படியே MCUக்குள்ள கூட்டிட்டு வரதுலாம் சரியா இருக்காது. பட் அட்சூரியா வந்தாலும் நல்லா தான் இருக்கும். லைக் ஒரு அகைன் கிராண்ட் பாவோட மென்டார் மாதிரி வரலாம். எப்படி பார்த்தாலும் டென்சல் வாஷிங்டன் பாசிட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ஒன் ஆஃப் த பிளாக் பேந்தர் வேரியண்ட்டாக தான் வரணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆர் மேபி லைக் இந்த வித்தியாசமான ட்ரைப்ஸ் நிறைய பேர் காமிச்சிருப்பாங்களே, அந்த ட்ரைபோட ஏதாச்சும் ஒரு லீடராக கூட இந்த பக்கம் டென்சலாக காமிக்கிற சான்சஸும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ரோல்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி மென்டார் ரோல் ப்ளே பண்ணா நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படி இல்லை நெகட்டிவ் ரோல்ஸ் தான் கொடுக்க போகிறதா இருந்தா வில்லனாக தான் இந்த பக்கம் டென்சலை கூட்டிகிட்டு வரதா இருந்தா ஆல்ரெடி அக்டோபர் மாதமே இந்த பக்கம் நம்ம டென்சல் வாஷிங்டன் டொர்மாமுக்காக கேஸ் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ டொர்மாமுவை கண்டிப்பாக அடுத்த படங்களை கொண்டு வந்தே ஆகணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ல சப்புன்னு முடிக்கக்கூடிய கேரக்டரே கிடையாது அந்த மனுஷன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வரப்போகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த காரணத்தினால அதுக்கு ஏதாச்சும் அடித்தளம் போடுற மாதிரி இந்த பக்கம் டொர்மாமுவா உள்ள வரலாம். பட் திரும்பவும் டென்சலை இந்த பக்கம் டொர்மாவா கேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேயுமே அந்த பக்கம் டொர்மாவா டக்குன்னு கொள்ள முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 2-3 படங்களாச்சும் அவரை கேஸ் பண்ணி ஆகணும். ஸோ டொர்மாமுவா வரலாம், அதுக்கான ஒரு 5% சான்ஸ் இருக்கு. பட் 90% வரமாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ டென்சலை கண்டிப்பாக ஸ்க்ரீனில் காட்டி ஆகணும். அப்படி பார்க்கும்போது CG கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுறதுலாம் சுத்தமாக செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது பிளாக் பேந்தரோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வில்லனா ஆல்ரெடி 1 and 2 காமிச்சிட்டாங்க. கிளா, கில்மாங்கர், நேமோர், கூடி சீக்கிரம் டாக்டர் டூமையுமே காமிக்க போகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் நடுவில் அச்சிபே அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்காப்ல. இப்போ நடக்கிற அந்த கதைகள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த டென்சல் வாஷிங்டன் அச்சிபே ரோல் தான் ப்ளே பண்ணுவாருன்னு தோணுது. அச்சிபே வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 years இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. அவனுடைய வீட்டை ஏகப்பட்ட அந்த கொரில்லா படம் சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் உள்ள போது சூறையாடிட்டு போயிடுவாங்க. அண்ட் அவனையுமே லைக் 32 தடவை குத்தி சாகிற நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. என்னையும் குத்தி போட்டு பொண்டாட்டியும் கூட்டு போயிட்டாங்க, எப்படியாச்சும் அவங்களை பழி வாங்குறதுக்கான சக்தி எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி இவர் கதறி அந்த சத்தம் கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ சாத்தானுக்கு கேட்டிருக்கோம். எஸ், மெஃபிஸ்டோ உள்ள வந்து உன் சோலை எனக்கு கொடு, உனக்கு நான் சக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அச்சிபி அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு வாரியராக மாறுவாப்ல. பட் அவருடைய சோல் வந்து பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோ கூட டைப் ஆகியிருக்கும். அங்கிருந்து நம்ம பிளாக் பேந்தரோட வில்லனாவும் இவர் மாறுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஐகானிக்கான வில்லன் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக நம்ம பிளாக் பேந்தர் ஃபேஸ் பண்ணதிலே ஒரு ரூத்லெஸ் வில்லனா இவர் இருக்க தான் செய்யறாரு. இந்த மாதிரி ஒரு ரோல் டென்சல் வாஷிங்டனுக்கு கொடுக்கப்படலாம். அண்ட் அந்த ஒரு கேட்டகரியில் பெர்ஃபெக்டும் செட் ஆகிறாருன்னு சொல்ல முடியும். ஒரு வயசான விவசாயி எதிரிகளை பழி வாங்குறதுக்காக தன்னுடைய சோலை பொதுக்கி மெஃபிஸ்டோக்கே எழுதி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி கதை போகலாம். அண்ட் மெஃபிஸ்டோவையுமே நீங்கள் கூடி சீக்கிரம் அயன் ஹார்ட் சீரிஸில் பார்க்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சாச்சா பேரன் கோகன் தான் கேஸ் பண்ணப்பட்டிருக்கதான் ரொம்ப நாள் ஒரு சுற்றிட்டு இருக்கு, எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யல. சப்போஸ் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரீரி வில்லியம்ஸ் மூலியமா வக்காண்டா இருக்க இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே சாகிற நிலைமையில இருக்க அச்சிபியை இவர் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி கதை போகலாம். ஏன்னா வக்காண்டாங்கிற ஒரு பெரிய சிட்டி இருக்கு, அந்த சிட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த அளவுக்கு கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்புறம் வக்காண்டாங்கிற அந்த டெக்னாலஜி எதுக்குலாம் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கோவமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் தான் அச்சிபியை வில்லனாவும் சில இடங்களை மாத்திர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே படத்துலையுமே செட் ஆகலாம். ஒன்னால இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளோ இருக்கு, பட் இதை கொண்டு வருவாங்களான்னு தெரியல. அச்சிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன், பட் நிறைய இஷ்யூல அவர் அப்பியர் ஆகாத அந்த சமயத்தில் அந்த கேரக்டரை எப்படி வேணாச்சு மூல் பண்ணலாம். இல்லடா எந்த ஒரு காமிக் கேரக்டருக்கும் டென்சல் செட் ஆக மாட்டாரு, அவர் லெகசி வேற, அதுக்காக ஒரு புது கேரக்டர் நான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட ரயன் கோக்லர் ஒரிஜினல் கேரக்டர் எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. MCUக்குள்ளேயே நிறைய ஒரிஜினல் சூப்பர் ஹீரோஸை உருவாக்கிய இப்போதைக்கு மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மியூட்டன்ஸ் ஆகலாம் வரும்போது பாசிபிளி இவர் ஒரு ஒரிஜினல் வில்லனா கூட கூட்டிட்டு வரலாம். லைக் இந்த வைப்ரேனியமா ஆட்டே போட ட்ரை பண்ற ஒரு கார்பரேட் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாகவும் எழுதலாம். ஸோ வில்லன் ரோல் பிளே பண்ணாலும் ஹீரோ ரோல் பிளே பண்ணாலும் ஹி இஸ் கோயிங் டு பி a 1 and done கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு அவர் ரிட்டர்ன் ஆக போறதே கிடையாது. இவரும் பிளாக் பேந்தர் மட்டும் அப்பியர் ஆகிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரிலாம் அமைகிற அந்த சமயத்தில் எந்த ரோலில் டென்சல் வாஷிங்டன் பெர்ஃபெக்டாக சூட் ஆவாருன்னு உங்களுக்கு தோணுதுன்னு மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. நிறைய இடங்களில் மேக்னெட்டோவா வந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. மேக்னெட்டோலாம் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மியூட்டன்ஸ் ஆக்கா முழுக்கவே ஓடிட்டு இருக்கணும், அதெல்லாம் செட்டே ஆகாது. மனசை ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு அச்சிபிங்கிற மாதிரி 1 and done வில்லனா வந்தால் நல்லா இருக்கும். இல்லை ஒரு மென்டார் ரோல் பிளே பண்ணாலும் அமேசிங்காக இருக்கும். 70% மென்டாராக தான் வருவாருன்னு தோணுது. பழைய வெர்ஷன் ஆஃப் பிளாக் பேந்தரா யாராச்சும் ஒருத்தங்களா காமிக்கலாம். ஒரு 30% வில்லனா வந்தாலும் நல்லா இருக்கும் தோணுது. பட் எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை டென்சல் வாஷிங்டன் ஃபேன் இருக்கீங்க? என்ன ரோலில் இவர் பெர்ஃபெக்டாக செட் ஆகும்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் அவ்வளோ தான் நல்லவர். அது சமன் அப்படி எல்லாமே பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேப்பன் கைஸ். வட்டேன்.